ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு 6 பாட்டையும் மொத்தம் போட்டு ஒரு கதை பண்றேன்னா பண்ணுங்க, இல்லைன்னா அந்த பாட்டு தரமாட்டேன். இது பஞ்சண்ணனுக்கே சொல்லிட்டாரு. அதை கரெக்டா பிளேஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்குனது நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளவு திமிரு தான், அதாவது தொழில் திமிரு. தொழில் திமிருங்கிறது எவனுக்கு ஒருத்தனுக்கு இல்லைன்னா இருக்கிறத விட அந்த தொழில் செய்யாம இருக்கலாம். கண்ணதாசனுக்கு அப்புறம் நான் விரும்பின பாட்டு நீங்க எழுதின பாட்டுக்கு தான். நிஜமா இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இந்த இதுல சுந்தரராஜன் வந்தாருன்னா படம் எடுத்தாருன்னா கங்கை மரன் பாட்டு இல்லாம இருக்காது. அவ்வளவு என் மேல ஆசை விட்டது. அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்தது. அதனால கொஞ்சம் குடும்ப விஷயத்துல இவர் அண்ணனுக்கு தெரியாமலே டியூனை கொண்டு வந்து என்கிட்ட பாட்டு எழுதி வாங்கி அண்ணன்கிட்ட கொடுத்தாரு. படற போகும்போது அவன் எழுதி வச்சிருக்கியா? எம்எஸ்வி இளையராஜா 2 பேரும் சேர்த்து பாடினது ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு தான். அதுல என்ன பண்ணாருன்னா எம்எஸ்வி சொன்னாங்க, ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, நான் வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்ட்டு. ஆனா இளையராஜா நீங்க இல்லாம நான் ஹார்மோனி பட்டியை தொட மாட்டேன்னு சொல்லி கிட்டாரை கையில் எடுத்து சிஆர் சுப்பராமன் பண்ண ஒரு பாட்டு, பழைய பாட்டு, ஒரு பாட்டு. அது என்னன்னா வான்மேதிலே இன்பத்தே பாடுவது என்ன பண்ணாருன்னா இந்த பல்லவி அந்த பல்லவி மிக்ஸ் பண்ணி பாடி காமிச்சாரு. உன்னை தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன் வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்யுதே வண்ணம் சேர்க்கலாமதில் வீசும் வெண்ணிலாவிலே. ராஜா அப்படியே காலம் முடிச்சுட்டாருங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ரொம்ப. இல்லை, எனக்கு நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு இது வரைக்கும் சொல்லியே. கடவுள் இல்லவே இல்லைங்கிறது தானே ஒழிய கடவுள் இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. ஏப்பா சபரிமலைக்கு நீ வந்ததுனாலதான் நீ டைரக்டர் ஆன, புரிஞ்சதா உனக்கு? சபரிமலைக்கு நான் வரல, நீங்க எழுந்துட்டு போனோம். அதாவது நானு வாசு பாரு எல்லாம் சாதாரண பாரு எல்லாம் ட்ரெயினுக்கு போறோம். ட்ரெயினுக்கு இவங்களை வழி அனுப்ப போறாரு. ட்ரெயின் போய் கடைசியில டாட்டான்னு இப்படி காட்டணும்னா அப்படியே அம்மன் கோவில் உங்க பாட்டு தானே? ஆமா. அது எதுக்கு அம்மன் கோவில் கால வச்சுக்க? நீங்க கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறீங்க, நான் கடவுளையே ஏமாத்துறேன்.